எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கோலம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் அரிசி மாவில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். எறும்பு ஈலாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அந்த அரிசி மாவை. அதனால் கண்டிப்பாக அந்த அரிசி மாவு கோலம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க. எனக்கு கூட சுமாராக தான் வரும். ஆனால் நான் அதையே போட்டுருவேன். ஏன்னா அரிசி மாவு என்றைக்கு நான் எங்கள் ஆயாலாம் சொன்னாங்களோ அன்னையிலேருந்து நான் அரிசி மாவு கோலம் கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் போடுறேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லது. இல்லையா உங்களுக்கு அரிசி மாவில் வரலன்னா அரிசி மாவை தண்ணி கலக்காமல் உதிரியாகவே அப்படியே போட்டு விடுங்க. நமக்கு அது இந்த ஜீவன்லாம் இந்த குட்டி குட்டி ஜீவன்லாம் சாப்பிடும், கண்ணுக்கு தெரியாத ஜீவன்லாம் இந்த அரிசி மாவை சாப்பிடுன்றது பெரியவங்க சொன்னது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அரிசி மாவில் போடுங்க. கோல மாவு தெருவில் அரிசி மாவு கலந்து கோல மாவில் கலந்து கூட போடுங்க நீங்கள். ஏன்னா தெருவில் சம்டைம் நம்ம பெருசாலாம் போடுவோம், அந்தளவுக்கு அரிசி மாவுலாம் அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கோல மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் கலந்து தெருவில் கூட போடுங்க, ரொம்ப நல்லது. மஞ்சள் கலந்த தண்ணியில் வாசல் தெளிச்சுட்டு கண்டிப்பாக கோலம் போடுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபரு. அதனால் எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னோடய சேனலை இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர் ஆச்சு. நன்றி நன்றி, கடவுளுக்கு நன்றி.